இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை 23 மணி நேரம் ஒரு சின்ன ரூமில் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்க சொன்னால் உங்களால் இருக்க முடியுமா? உலகத்தில் எத்தனையோ சிறைச்சாலைகள் இருக்குது, ஆனால் ரொம்பவே டைட் செக்யூரிட்டி கொண்ட ஒரு சிறைச்சாலையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் கொலராடோ. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, அதாவது ஃப்ளோரன்ஸ் சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசன், அங்கே தான் ரொம்பவே மேக்ஸிமம் ப்ரொடெக்டட், அதாவது மேக்ஸிமம் செக்யூரிட்டி ப்ரிசன் அங்கே தான் இருக்குது. அந்த ப்ரிசனுக்கு பேர் தான் ஃப்ளோரன்ஸ் ADX. எந்த அளவுக்கு டைட் செக்யூரிட்டினா, ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் செல்குள்ளேயே தான் இருக்கணும். ஆமாம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 23 மணி நேரம் செல்லில் இருக்கணும்னா அப்போ மீதி 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி. ரிலீஃப் பண்ணுறதுண்டா வெளியே ஃப்ரீயாக சுத்த விடுவாங்கலாம் நினைக்காதீங்க. ஹேண்ட்கஃப் மாட்டிட்டு தான் வெளியே விடுவாங்க. அதுவும் அந்த 1 மணி நேரம் எதற்காக வேண்டிய அப்படின்னா, ஃபோன் கால்ஸ் யாரும் அவங்க பேசணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறலாம் அந்த டைமை, இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதில் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு இன்மேட்ஸ்க்குமே தெரியாது, அதாவது எந்த கைதிகளுக்குமே தெரியாது. அந்த 1 மணி நேரம் கேப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு டைம்லாம் இல்லை, எப்போ வேணாலும் இருக்கலாம். காலையிலையா கூட இருக்கலாம், இல்லை நைட்டில் கூட இருக்கலாம். இவ்வளோ செக்யூரிட்டி எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா கைதிகளையும், அதாவது எல்லா குற்றவாளிகளையும் இந்த சிறைச்சாலையில் வைக்க மாட்டாங்க. ப்ரீவியஸாக ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆன ஹிஸ்ட்ரி இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை செக்யூரிட்டி கார்ட்ஸையோ அட்டாக் பண்ண ஹிஸ்ட்ரி இருந்தாலோ தான் இந்த ஜெயிலில் வைப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் ஒரே ஒரு பெட், ஒரே ஒரு ஸ்டூல், அப்புறம் ஒரே ஒரு டெஸ்க் மட்டும்தான் இருக்குமா. சம்டைம்ஸ் ஷவர் கூட இருக்கும், சம்டைம்ஸ் டெலிவிஷனும் இருக்கும். சரி, அப்போ ஃபுல்லாக அடைச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு விண்டோ அது இருக்கணும் இல்லையா? விண்டோ இன் த சென்ஸ் ஏதாவது ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கணும் இல்லையா? அதற்காக வேண்டி 4 இன்ச் அகலம் கொண்ட ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கும். 4 இன்ச், இவ்வளோதான். அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாதான். அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல் சவுண்ட் ப்ரூஃபோட அந்த செல்லை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க எவ்வளோ கற்றுனாலும், உள்ளக்க இருந்து எவ்வளோ கற்றுனாலும் வெளியே மற்ற பிரிசனர்ஸ்க்கு விளங்காது. அந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் அதெல்லாம் அந்த 1 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக விடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த எக்ஸசைஸ் இல்லை அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ள அந்த இடம் எப்படி இருக்கும்னா, ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா. அங்கே கூட அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதான், ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டியும் வெளியே யாராவது எஸ்கேப் ஆகி வந்தாங்கன்னா அந்த ப்ரிசனை சுற்றி அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறத விட ஆர்ம்டு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களாம். உங்களுக்கே தெரியும் அப்புறம் வெளியே போனால் என்ன நடக்கும்னு. இப்போ ரீசெண்டாக கொரோனா அவுட் பிரேக்கில் கூட அந்த ஃப்ளோரன்ஸ் ADX அந்த ப்ரிசன்னா சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு ரொம்ப சரியான பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கிறங்க உள்ளக்க எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியும் இருக்கும் அப்படின்னு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைண்டா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போ புது வீடியோஸ் போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கண்டென்ட்டை பற்றி சொல்கிறத விட இதை சொல்கிறது தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென்